ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் சிந்துஜா, அவளது அண்ணன் மதன், பாட்டி மற்றும் ஒரு சின்ன நாய் ஜிம்மி வாழ்ந்து வந்தார்கள். பாட்டி ஒரு பாசமானவர். கொஞ்சம் பழமை பாணியில் பேசுவார். சோறு சாப்பிட்டால் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று பாட்டி எப்பொழுதும் சொல்வார். வீட்டில் இருக்கும் சுகாதாரம், பள்ளிக்கு போவது, விளையாடுவது எல்லாம் பாட்டியின் கட்டுப்பாட்டில்தான். சிந்துஜா மிகவும் அறிவாளி. ஆனால் சிறுவயது என்பதால் குழந்தைத்தனமும் கொண்டவள். அவள் அண்ணன் மதன் ஒரு பொறுப்புள்ள சிறுவன். அவன் எதுவாக இருந்தாலும் சிந்துஜாவிடம் நான் இருக்கேன், பயப்படாதே என்று அன்பாக பேசி உறுதி தருவான். ஜிம்மி அந்த வீட்டின் ஒரு உறவினரைப் போல். மதன் மற்றும் சிந்துஜா இருவரும் அதை மிகவும் நேசித்தார்கள். ஜிம்மி பேசாது, அதன் கண்கள் பேசும், அதன் வாலை ஆட்டும். நீங்கள் எனக்கு பெரிய உறவுகள் அப்படின்னு சொல்வது போல. சிந்துஜாவும் ஜிம்மியும் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஜிம்மி அவளது பந்தை பிடித்து ஓடிக்கொண்டு போனது. ஜிம்மி ஜிம்மி என்று சிந்துஜா கத்தினாள். அதே நேரத்தில் மதன் பள்ளியில் இருந்து சைக்கிளில் வீட்டு திரும்பினான். அவனது கையில் ஒரு சிறு பை. அதில் பாட்டிக்காக வாங்கிய வெள்ளை பூண்டு, சிந்துஜாவுக்காக ஒரு சாக்லேட், ஜிம்மிக்காக ஒரு பிஸ்கெட். சிந்துஜா, பந்து கையில் இல்லைன்னு அல்றேன்னு நினச்சேன். இது உனக்கு. நீங்கள் தான் எப்போவும் சூப்பர் அண்ணா. மதன் சமையலறை உள்ளே போன போது ஒரு நல்ல வாசனை வந்தது. பாட்டியின் சாம்பார் வாசனை. என்னப்பா மதன், வந்துட்டியா? சிந்துஜாவும் நீயும் சோப்பு போட்டு கையை கழுவிட்டு வாங்க, சாம்பார் கட்டி வச்சுருக்கேன். பாட்டி, நான் பூண்டு வாங்கிட்டு வந்தேன். பூண்டு சாம்பார் வைக்கணும்னு நினச்சேன். ஜிம்மிக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தியா? அதுவும் நம் குடும்பம். அந்த இரவு பாட்டி, என் வாழ்வில் ஒரு கனவு, ஒரு சின்ன தோட்டம்தான் என் பாட்டி வைத்தது போல. ஆனால் வீட்டிற்கு பின்புறம் எல்லாம் இப்போ குப்பையாக நிரம்பி போச்சு. மதனும் சிந்துஜாவும் ஒரு கணம் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலை மதன், சிந்துஜா அவர்கள் இருவரும் பின்புற இடத்தை பார்த்தார்கள். அந்த இடம் குப்பைகள், பழைய பாட்டில்கள், பிளாஸ்டிக் மூட்டைகளால் நிறைந்திருந்தது. இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்மால் இது முடியாதுன்னா யாராலுமே இது முடியாது அண்ணா. அவர்கள் இருவரும் திட்டமிட்டு நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் பழைய பக்கத்து வீட்டு தாத்தாவிடம் நாட்டு விதைகளை வாங்கினார்கள். சிறு செடிகள் நடுவதற்கு மணல், மண், குடம், தண்ணீர் திட்டம் எல்லாம் 3 நாள் வேலை. வீட்டில் சின்ன விளக்குகள். மதன், சிந்துஜா, ஜிம்மி மூவரும் பாட்டியை கண்ணை கட்டி கொண்டு வீட்டின் பின்புறம் அழைத்தார்கள். சாமந்தி பூ, துளசியும் கருவேப்பிலையும் ரோஜாவும், பாட்டி அமர்வதற்கு ஒரு சிறிய பெஞ்ச் கூட. இது உங்களுக்கான பரிசு பாட்டி. கண்களில் நீர், குரலில் மகிழ்ச்சி. நான் சொன்ன கனவெல்லாம் இங்கே வளர்ந்து நிற்கிது. உங்களை நினச்சா பெருமையாக இருக்கு பசங்களா. ஜிம்மி ரோஜா கம்பை வாயில் வைத்து கொண்டு பாட்டியின் கையில் தந்தது. ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு மரக்கன்றை பரிசாக வழங்குகிறார்கள். சிந்துஜாவுக்கும் மதனுக்கும் ஒளிரும் மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர், இந்த மரத்தை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நடுங்கள். தண்ணீர் ஊற்றி நன்றாக பராமரித்து வளருங்கள். இவை உங்கள் தோழர்கள் போலாகும். மதன், வா சிந்துஜா, இதையும் நம் பாட்டி தோட்டத்தில் சேர்க்கலாம். ஆமா அண்ணா, என் மரம் முதல்ல பூ போடும் பாரு. மதன், சிந்துஜா இருவரும் தங்கள் மரக்கன்றுகளை வேறு வேறு இடங்களில் நட்டு கொள்கிறார்கள். மதன் தினமும் தனது செடிக்கு சீராக தண்ணீர் ஊற்றினான். சிந்துஜா தினமும் அதிக தண்ணீர் ஊற்றினாள், சற்று கவனம் இல்லாமல். மதனின் செடி இளம் இலைகளுடன் பசுமையாக மலரத் தொடங்குகிறது. ஆனால் சிந்துஜாவின் செடி சோகமாக காய்ந்து காணப்படுகிறது. சிந்துஜா, நான் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் விட்டு கவனிக்கிறேன், ஆனால் என் செடி வளரவே இல்லை பாட்டி. மதன் அருகில் வந்து, சிந்துஜா, நீ செடிக்கு ஒரு நாளைக்கு பல முறை தண்ணீர் ஊத்துற, வேற இடத்திற்கு இழுக்கிற. மரமும் குழந்தை மாதிரி தான், அன்பும் நேரமும் கொடுத்தாதான் வளரும். அப்போ நான் என்ன செய்யணும் அண்ணா? மதன் சிரித்தபடி, காலை மாலை மட்டும் தண்ணீர் ஊத்து, பேசு, நெருக்கமாக இரு, அதுவே செடிக்கு சந்தோஷம். சிந்துஜா இப்பொழுது முறையாக பராமரிக்கிறாள். ஒரு நாள் அவளது செடியும் 2 இலைகள் விடுகின்றன. சிந்துஜா திரும்பி பாட்டியிடம் ஓடுகிறாள். பாட்டி, என் செடி இலை விட்டுடுச்சு. பாட்டி வியப்புடன், வாவ், நீயும் உன் அண்ணனும் சேர்ந்து இப்பொழுதே தோட்டம் ஆரம்பித்து விட்டீர்களே. ஒரு நாள் காலை சிந்துஜா, மதன், ஜிம்மி மூவரும் சேர்ந்து சிரித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அண்ணா, நாம் ஏதாவது நல்லதா சாப்பிடலாம் வாங்க என்கிறாள் சிந்துஜா. மதன் பையில் 100 மட்டும் வைத்திருந்தான். 2 சமோசா, ஜிம்மிக்கு பிஸ்கெட் என்று சிரித்தான். அவர்கள் சின்ன டீ ஸ்டாலில் நின்று 90க்கு சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். 10 மட்டும் கையில் இருந்தது. அப்படியே சென்று கொண்டிருந்த போது சின்ன பிளாஸ்டிக் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கடையை பார்த்த சிந்துஜா திகைத்து நின்று விட்டாள். கண்ணில் விழுந்த அந்த பொம்மையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது விருப்பம் சொல்லாமல் இருந்தாலும் அவளது முகத்தில் அந்த ஆசை தெளிவாக தெரிந்தது. மதன் தங்கையின் முகத்திலேயே அவளது ஆசையை உணர்ந்தான். சின்னஞ்சிறு ஆசைதான், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை என்று நினைத்து கவலையடைந்தான். அதே நேரத்தில் அந்த கடையின் ஓனர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார். இந்த 3 பொம்மைகளும் மினி டாய்ஸ் கடைக்கு போகணும், இன்னும் டெலிவரி பையன் வரல.
அதை கேட்டவுடன் மதன் உள்ளே சென்றாள். அண்ணா, உங்கள் டெலிவரிக்கு பையன் வரலைன்னா நான் போயிடுறேன். என்கிட்ட பணம் இல்லை. என் தங்கச்சிக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த 3 பொம்மையும் அந்த கடைக்கு போய் கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக அந்த பொம்மையை எனக்கு கொடுங்க, தயவு செய்து அண்ணா. கடைக்காரர் சிரித்தார். மனித நேயம், தங்கை மீதான அன்பு, எதிர்பார்ப்பின்றி செய்யும் முயற்சி அவரை திருப்திப்படுத்தியது. சரி, நீ ஒழுங்கா டெலிவரி பண்ணா இந்த பொம்மை உன் தங்கச்சிக்கு பரிசா, புன்னகையுடன் கொடுத்தார். மதன் தாவி கையில் இருந்த 3 பொம்மைகளையும் எடுத்துக்கொண்டு கடைக்காரர் சொன்ன முகவரிக்கு சென்று வேகமாக டெலிவரி செய்து வருகிறான். சிந்துஜாவும் ஜிம்மியும் காத்திருந்தனர். இது உனக்காக சிந்துஜா என்று கூறி ஒரு பெரிய பொம்மையை அவளிடம் கொடுத்தான். சிந்துஜா முதலில் ஷாக் ஆகிறாள். பின்னர் அவளது முகம் ஒரு பெரிய அழகான சிரிப்புடன் மலர்கிறது. அண்ணா, இது எனக்கா? நீங்க வாங்கினீங்களா? நான் வேலை செஞ்சேன் சிந்துஜா. நீ சிரிக்கணும், எப்பவும் சிரிக்கணும். மழை பருவம் ஆரம்பித்தது. வானம் முழுக்க மேகங்கள் சூழ்ந்திருந்தது. சிறு சிறு துளிகள் தரையில் விழுந்தன. அந்த மலையில் மதன், சிந்துஜா, ஜிம்மி மூவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். அண்ணா, இந்த கோயிலுக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம் சிந்து, பாட்டி பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னதால தான் இப்போ கிளம்பியாச்சு. அண்ணா, எனக்கு கால் வலிக்கிறது, பசிக்கிற மாதிரி இருக்கு. மதன் தங்கையை முதுகில் சுமக்கிறான். வா சிந்து, நீயும் நானும் சேர்ந்து கோவிலுக்கு போவோம். அப்பொழுது ஒரு நபர் கையில் தோல் பையுடன் வந்தார். அவர்களை சற்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். தம்பி, என் பையை தான் நான் எடுத்துட்டு போகிறேன். மூச்சு முட்டுகிறது. இதில் இந்த மலையிலும் உன் தங்கையை முதுகில் சுமக்கிற, எப்படி உன்னால் முடிகிறது? அதன் வித்தியாசம் அண்ணா, நீங்கள் தூக்கிட்டு போகிறது ஒரு சுமை, ஆனால் நான் தூக்கிட்டு போகிறது என் தங்கச்சி, என் உயிர். அந்த வார்த்தையில் உண்மை இருந்தது. அன்பு இருந்தால் சுமையை சுமை அல்ல. அண்ணனுக்கும் தங்கிக்கும் உள்ள பாசத்தை பார்த்து வானமே மகிழ்ந்தது. மழை மெதுவாக நின்றது. மூவரும் கோவிலின் வாசலில் நின்று புன்னகை செய்கின்றனர். அண்ணா, எனக்கு இப்போ கால் வலிக்கல என்று சொல்லி சிந்துஜா இறங்கி கொண்டாள். மாலை நேரம் பள்ளி மணி அடித்ததும் சிந்துஜா பள்ளியில் இருந்து புறப்பட்டு விட்டு வீட்டிற்கு பறந்து வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அண்ணன் மதனிடம், அண்ணா, நாளைக்கு பள்ளியில் ஓட்டப்பந்தயம் இருக்கு. அதுக்கான பரிசு தெரியுமா? ஒரு நீல கலர் உடை, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா, நீ அதை எனக்காக வாங்கி தரணும். நீ ஓடணும் அண்ணா. மதன் அவனது காலில் ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. ஒரு வாரத்திற்கு முன் விளையாடும் போது அவன் கீழே விழுந்த காயம். நடக்கவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் சிந்துஜாவின் ஆசை அவளுக்காக தான் ஓடணும். ஓடுறே சிந்து, நீல உடை உனக்காக வாங்கித்தாரேன். மதன் மெதுவாக கட்டை பார்த்தான். வலி இருந்தது. அவன் மனதில் ஒரே எண்ணமே, தங்கைக்காக நான் ஓடணும், அந்த உடையை அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். அடுத்த நாள் காலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் எல்லோரும் தயாராக இருந்தார்கள். இங்க பாருங்க, மதன் காலில் கட்டு இருக்கு, இவன் எப்படி ஓடுவான் என்று சிலர் கிண்டல் செய்தனர். பந்தயம் துவங்கியது. மதன் மெதுவாக ஓடத் தொடங்கினான். அவனது வலியின் நடுவிலும் அவனது உள்ளத்தில் ஒரே ஒரு சின்ன குரல் பேசிக்கொண்டே இருந்தது. சிந்துஜா சிரிக்கணும், அவளுக்கே அந்த பரிசு கிடைக்கணும். வலி இருந்தும் கடைசி வரை ஓடினான். முதல் இடத்தை பெற்றான். வெற்றிக்கு பிறகு பரிசு கோப்பையும் நீல நிற ட்ரெஸ்ஸும் கொடுக்கப்பட்டது. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அந்த அழகான நீல உடையை மதன் புன்னகையுடன் எடுத்துக்கொண்டான். மதன் வீட்டிற்கு வந்ததும் தங்கையிடம் பரிசை கொடுத்தான். அண்ணா, உன்ன மாதிரி அண்ணன் இருக்கிறதால நான் தான் லக்கி. சிந்துஜா தூக்கத்திலிருந்து எழுந்து, அண்ணா, பாட்டிக்கு மருந்து தரணும், நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஆமாம் சிந்து, பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும். நீ ஸ்கூலுக்கு தயாராகு, நம்ம ஸ்கூலுக்கு லேட் பண்ணக்கூடாது. பாட்டி ஓய்வாக படுத்திருக்க அருண் பாட்டியின் காலை உணவு, மருந்து எல்லாம் பார்த்து வைக்கிறான். பாட்டி மெல்ல அவனை பாராட்டுகிறாள். உனக்கு நன்றி தங்கமே, என் அருண் ஒரு பெரிய ஆளாகிட்டான். அண்ணனும் தங்கையுமாக ஸ்கூலுக்கு தயாராகிறார்கள். சிந்துஜாவின் லஞ்ச் பேக்கும் தண்ணீர் பாட்டிலும் அருணின் கையில். வா சிந்து, நம்ம ரோட்டை கடக்கணும், என் கையை பிடி. சிந்துஜா அருணின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவர்கள் பள்ளிக்கு அருகே வந்தபோது அருண் கடைக்குள் சென்று தன்னிடம் இருந்த பணத்தில் ஒரு சாக்லேட் வாங்கினான். வாங்கிய சாக்லேட்டை சிந்துஜாவிடம் கொடுக்கிறான். ஓ, சாக்லேட்டா? நன்றி அண்ணா. பள்ளி வாசல் வந்ததும் சிந்துஜாவை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்று அவளது வகுப்பறையில் விட்டுவிட்டு தனது வகுப்பிற்கு செல்கிறான். அந்த நாள் முழுக்க சிந்துஜாவின் மனதில் ஒரு யோசனை. மாலை வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு வண்ண பேப்பரில் தேங்க்யூ அண்ணா என்று எழுதி ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு தயார் செய்தால். அதன் உள்ளே, அண்ணா ரோட்டில் என் கையை பிடிச்சது, சாக்லேட் வாங்கி கொடுத்தது, லஞ்ச் பாக்ஸ் சுமந்தது, எனக்காக நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு பெரிய விஷயம். நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். மறுநாள் காலை அந்த கார்டை அண்ணனிடம் கொடுத்தாள். அருண் அந்த கார்டை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை. சிந்து, இது என் வாழ்க்கையின் அழகான பரிசு. இந்த மாதிரி இன்னும் பல கதைகளுக்காக எங்களை போல தங்கள் அண்ணனையோ தங்கையையோ நேசிக்கிற எல்லாரும். மதன் கையை தூக்கி
நீங்களும் நம்மளோட ஜேர்னியில் சேரணும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.